தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. யாழ்ப்பாணத்தில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் கண்டுபிடிப்பு. கொழும்பில் மர்ம தீ விபத்து, தாயும் மகளும் பலி, திட்டமிட்ட கொலையா? கிளிநொச்சியில் சிதைந்த நிலையில் சடலம் மீட்பு, மர்ம மரணம் குறித்து தீவிர விசாரணை. நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கி சூடு, போலீசார் தீவிர விசாரணை. தமிழர் பகுதியை உலுக்கிய படுகொலை, மதுவுக்காக தாயை பலியெடுத்த மகன். மேலதிக தகவல்கள். பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு சென்ற சிறுமிக்கு சிறுவர்களால் கூட்டாக நடத்தப்பட்ட கொடூரம். பெண்ணின் தலைமுடியை வெட்டி சித்திரவதை, 5 நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் புத்தூர் பகுதியில் சுமார் 50 வயது மதிக்கத்தக்க ஆணொருவரின் சடலம் நேற்றிரவு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வலிகாமம் கிழக்கு பிரதேச சபைக்கு எதிரே அமைந்துள்ள புத்தூர் மெதடிஸ்ட் மிஷன் பாடசாலையின் பின்புறத்தில் உள்ள குளம் அருகே குறித்த சடலம் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இறந்த நபரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை அச்சுவெளி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு பவுனுவ வீதியிலுள்ள வாடகை வீடு ஒன்றில் ஏற்பட்ட தீப்பரவலில் சிக்கி 55 வயதுடைய தாயும் 16 வயதுடைய மகளும் உயிரிழந்துள்ளனர். இச்சம்பவத்தில் காயமடைந்த பெண்ணின் கணவர் மற்றும் 76 வயதுடைய வீட்டின் உரிமையாளர் ஆகியோர் பலத்த தீக்காயங்களுடன் களுபோவில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் ஒரு திட்டமிட்ட கொலையா என்ற கோணத்தில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். கிளிநொச்சி குமாரபுரம் பகுதியில் அடையாளம் தெரியாத நிலையில் மர்மமான முறையில் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குமாரபுரம் கிராம அலுவலர் பிரிவுக்குட்பட்ட சுட்டத்தீவு கோவில் அருகேயுள்ள வனப்பகுதியில் சடலம் ஒன்று கிடப்பதாக நேற்றிரவு போலீசாருக்கு தகவல் கிடைத்த நிலையில் கிளிநொச்சி தலைமையக போலீஸ் நிலைய அதிகாரிகள் மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து விசாரணைகளை மேற்கொண்டனர். அதன்படி மீட்கப்பட்ட சடலம் மிகவும் சிதைந்த நிலையில் காணப்படுவதால் அவர் யார் என்பது இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. உயிரிழந்தவருக்கு சொந்தமான உடைமைகளோ அல்லது குற்றத்துடன் தொடர்புடைய சந்தேகத்திற்கிடமான பொருட்களோ சம்பவ இடத்தில் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த மர்ம மரணம் குறித்து இன்று கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் போலீசார் அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளனர். நீதவானின் நேரடி பார்வையிடல் மற்றும் உத்தரவை தொடர்ந்து சடலம் பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட உள்ளது. இது கொலையா அல்லது தற்கொலையா என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கம்மகா மிதிகம பகுதியில் நேற்றிரவு துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. மிதிகம யாகுவத கங்கொட பிரதேசத்தில் உள்ள வீடொன்றின் மீது நேற்றிரவு 11:40 மணியளவில் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இருவர் இந்த துப்பாக்கி சூட்டை நடத்தியுள்ளதுடன் குறித்த வீட்டிலிருந்த மோட்டார் வாகனம் ஒன்றின் மீது தீ வைக்கவும் அவர்கள் முயற்சித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. துப்பாக்கி சூட்டினால் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்றாலும் வீட்டிற்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை மிதிகம லங்சி என்பவர் வழிநடத்தியிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மிதிகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு சந்திவளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சித்தாண்டி பகுதியில் மது அருந்துவதற்கு பணம் தராத ஆத்திரத்தில் மகன் தாக்கியதில் தாய் உயிரிழந்த சம்பவம் பதிவாகியுள்ளது.
சித்தாண்டி 4 பழைய சந்தை வீதி வேலாயுதம் வீதியில் வசிக்கும் 39 வயதான பெண்ணே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். 4 உறுப்பினர்களை கொண்ட இந்த வீட்டில் உயிரிழந்த பெண்ணும் அவரது 23 மற்றும் 22 வயதுடைய 2 மகன்களும் வசித்து வந்துள்ளனர். குடிபோதை காரணமாக இந்த வீட்டில் தாயும் மகன்களுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக அயலவர்கள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். மன உளைச்சலுக்கு ஆளான இளைய மகன் 2 வாரங்களுக்கு முன்னர் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதன் பின்னர் மூத்த மகன் தாயுடன் வசித்து வந்த நிலையில் அவர் மது அருந்துவதற்காக தாயிடம் அடிக்கடி பணம் கேட்டு சண்டையிட்டு வந்துள்ளார். நேற்றைய தினமும் மது அருந்துவதற்காக பணம் கேட்ட நிலையில் ஏற்பட்ட தகராறில் மகனால் தாக்கப்பட்டே தாய் உயிரிழந்திருக்கலாம் என போலீசாரின் முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் நடந்த சில நிமிடங்களில் உயிரிழந்த பெண்ணின் தாயார் வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது தனது பேரன் வீதியில் கத்திக்கொண்டு செல்வதை கண்டுள்ளார். பின்னர் அயலவரிடம் கேட்டபோது தனது தாய் அடித்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் வீட்டை திறந்து பார்த்தபோது தனது மகள் சடலமாக கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். சந்திவெளி போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, மட்டக்களப்பு குற்றத்தடுப்பு தடயவியல் போலீசார் மற்றும் ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்ற நீதவான் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து விசாரணைகளை மேற்கொண்டனர். பின்னர் அயலவர்கள் மற்றும் உறவினர்களிடம் வாக்குமூலம் பெற்றுக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சடலம் மேலதிக பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த கொலையுடன் தொடர்புடைய மூத்த மகனை சந்திவெளி போலீசார் இரவே கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜார்க்கண்ட் மாநிலம் நம்கும் பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுமி ஒருவர் தனது நண்பனின் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு சென்றுள்ளார். அந்த பார்ட்டிக்கு அவரது ஆண் நண்பர்கள் சிலரும் வந்துள்ளனர். அவர்கள் அனைவரும் 15 முதல் 17 வயதுடைய சிறுவர்கள் ஆவர். இந்நிலையில் சிறுமியின் ஆண் நண்பர்கள் அனைவரும் மது அருந்தியதாக கூறப்படுகிறது. பின்னர் மது போதையில் அவர்கள் 4 பேர் சேர்ந்து சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக சிறுமி போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்திய போலீசார் சம்பந்தப்பட்ட 4 சிறுவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை அதிரடியாக கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட சிறுவர்களில் ஒருவரின் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு சென்றபோதுதான் சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ராகம பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றினுள் பெண்ணொருவரின் தலைமுடியை வெட்டி சித்திரவதை செய்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர் உட்பட 5 பேர் வரும் 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நேற்று வெலிசர பதில் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளவர்களில் பிரதான சந்தேக நபரான ராகம பகுதியைச் சேர்ந்த 27 வயதுடைய பெண்ணொருவரும், ராஜாங்கனை, கடவத்தை, ராகம மற்றும் திருகோணமலை சீனகுடா பகுதிகளைச் சேர்ந்த 20, 21, 22 மற்றும் 23 வயதுடைய 4 இளைஞர்களும் அடங்குவர். சமூக வலைதளங்களில் பரவிய காணொலி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பித்த ராகம போலீசார் பாதிக்கப்பட்ட பெண்ணின் வாக்குமூலத்தை பதிவு செய்ததுடன் அவரை மருத்துவ பரிசோதனைக்காக ராகம போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் தாழ்வுபாடு தாராபுரம் வீதியின் துர்க்கி சிட்டி கிராமத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற விபத்தில் குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது. பேக்கரி உணவுப் பொருட்களை ஏற்றி சென்ற முச்சக்கர வண்டி ஒன்று மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. விபத்தில் காயமடைந்த குழந்தை மன்னார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மன்னார் தாராபுரம் பகுதியைச் சேர்ந்த 1 மற்றும் 6 மாதங்களான குழந்தையே உயிரிழந்ததென தெரியவந்துள்ளது. மன்னார் காவல்துறையினர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஈழத்தமிழர்களின் உரிமைக்காகவும் போரை நிறுத்த வலியுறுத்தியும் இந்திய அமைதிப்படைக்கு எதிராக அறப்போர் புரிந்த உயிர்நீத்த தியாகத்தாய் அன்னை பூபதியின் 38வது நினைவேந்தல் நிகழ்வு தமிழர் பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டது. திருகோணமலை மாவட்ட பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் இன்று திருகோணமலை குளக்கூட்டன் மண்டபத்தில் இந்த நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது அன்னை பூபதியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி சுடரேற்றி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் தமிழ் உணர்வாளர்கள், பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதேவேளை யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் தியாகதீபம் அன்னை பூபதியின் 38ஆம் ஆண்டு நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டது. பன்னியம்பதி பகுதியில் உள்ள பருத்தித்துறை நகரசபை உறுப்பினர் ஜேகோபியின் அலுவலகத்தில் ஜனநாயக போராளிகள் கட்சியின் இளைஞர் அணியின் ஏற்பாட்டில் இன்று காலை 10:30 மணியளவில் இந்த நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது.
இதன்போது தியாகதீபம் அன்னை பூபதியின் திருவுருவப் படத்திற்கு ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவரால் ஏகை சுடரேற்றி மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டு பின்னர் அகவணக்கம் செலுத்தப்பட்டது. இதனையடுத்து அன்னை பூபதியின் தியாகம் மற்றும் அவரின் வாழ்க்கை பயணம் பற்றியும் கருத்துக்கள் பகிரப்பட்டது. இந்த நினைவேந்தல் நிகழ்வில் ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவர் வேந்தன் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் ஜனநாயக போராளிகள் கட்சியினர், இளைஞர் அணியினர் என பலரும் கலந்து கொண்டனர். மேலும் அன்னை பூபதியின் 38வது ஆண்டு நினைவு தினம் தமிழர் தாய காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினால் வவுனியாவில் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. குறித்த அஞ்சலி நிகழ்வானது காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளினால் வவுனியா A9 வீதியின் 3356வது நாளாக சுழற்சி முறை போராட்டத்தில் ஈடுபட்டு பந்தலில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது அன்னை பூபதியின் திருவுருவப் படத்திற்கு விளக்கேற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் அன்னை பூபதியின் தியாகம் மற்றும் உரிமை கோரிய போராட்டங்கள் மீண்டும் நினைவு கூறப்பட்டன.